நிகழ்ச்சி தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு சுட்டிகள் தொடர்கிறது. நரேன் கௌதம். அதிரும் தமிழில் இவர் பேசும் முறை கேட்டு ஆனந்தப்பட்டவர்கள் பல பேர். சிறிய உருவத்திற்குள் தேக்கி வைத்த தமிழை இவர் உச்சரிக்கும் போதெல்லாம் அரங்கமே அதிரும். நரேன் கௌதம் வெற்றி வேட்கையுடன் இறுதிச் சுற்றில் செந்தமிழ் எம் தமிழ், இசை சேர்ந்தமிழ் தேன் தமிழ், இசை சேர்ந்த அமிழ்தே எம் தமிழ், சங்கத்தமிழ் பொங்கும் தமிழ், இன்பத் தமிழ் அது கம்பன் தமிழ், சந்தத் தமிழ் சிந்தும் தமிழ் இம்மன்றத் தமிழ், இந்த தமிழ் ஏந்தும் திமிழ் என வந்த சிமிழ், தந்தன தந்தன என தந்தனன் வந்தனம் வந்தனம் வாழ்த்திடுவீரே. பண்பாடு என்பது ஒரு இனத்தின் வாழ்க்கை முறை, அந்த இனத்தின் மனசாட்சி. தன் பண்பாட்டோடு வாழும் போதுதான் அந்த இனம் வளர்கிறது. இல்வாழ்க்கையில் இணைந்தது முதல் உலகை விட்டு பிரியும் வரை ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்வதே தமிழினம் உலகிற்கு கற்றுத்தரும் உயரிய பண்பாடு. உலகமே மிருகங்களாய் காடுகளில் உலாவிக் கொண்டிருந்த போது மொழியை எப்படி பேச வேண்டும், வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று இலக்கணம் எழுதிய அகத்தியனும் தொல்காப்பியனும் கொடுத்தது ஈடு இணையில்லா தமிழர் பண்பாடு. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என உலகத்தார் யாவரையும் சுற்றத்தாராய் காட்டியது மேன்மையான மெய்ஞானத்தின் உயர்ந்த தமிழர் பண்பாடு. பகைவரானாலும் அறியாதார் எவரானாலும் மகிழ்வுடன் விருந்தோம்பி வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் என்று பெயர் பெற்றது நம் பண்பாடே. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று நக்கீரன் சொன்னது நீதிக்கு குரல் கொடுக்கும் தமிழரின் பண்பாடு. தன் நாடு வழியே செல்லும் பயணிகள் கூட மகிழ்ந்து இளைப்பார மன்னர்கள் மண்டபங்கள் கட்டியது உயர்ந்த நம் தமிழர் பண்பாட்டில் தானே. தவறு செய்த அரசனை எதிர்த்து வாதாடிய கண்ணகியும் முரத்தால் புலியை விரட்டிய காவிய பெண்ணும் வாழ்ந்தது வீர தமிழர் பண்பாட்டில் தானே. சொந்த நாட்டிற்காக தன் உயிரை துச்சமென போற்றும் மறவர் வாழ்ந்தது நமது தமிழர் பண்பாட்டில் தான். கன்றினை இழந்த பசுவின் துயரை உணர்ந்திட தன் மகனை இழந்த மனுநீதி சோழன் உலகிற்கு காட்டியது தமிழரின் நீதி பண்பாட்டை. படர்ந்திட வழியின்றி தெருவில் கிடந்த முல்லைக்கு தன் தேரினை தந்த பாரியிடம் கண்டது பண்பு நிறைந்த தமிழர் பண்பாடென்றோ. தன் கண்ணை பெயர்த்து கடவுளுக்கு வைத்து கண்ணப்பர் காட்டியது மெய்சிலிருக்கும் தமிழரின் பக்தி பண்பாடென்றோ. இயற்கையை வாழ்த்தி ஊருண்ண உழைத்து உணவுக்கு வந்தனை செய்தது உழவர் பண்பாடு. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு என நம் அனைவரையும் இணைத்து வாழ கற்றுக் கொடுப்பது தமிழர் பண்பாட்டில் தான். தீதும் நன்றும் பிறர் தர வாழா என்ற வார்த்தைகள் தனி மனிதன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்பதை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது. உயர்ந்த பண்பாட்டின் சிறந்த இலக்கணங்கள் இதற்கு மேலும் உள்ளதோ? இந்த நவநாகரிக உலகில் எப்படி இருக்கிறது என்பதை ஆய்ந்து பார்த்தால் அறிவியல் பொங்கி தழைக்கும் காலம். இல்லங்களில் கருவிகள் பெருகிவிட்டது, உறவுகள் சுருங்கிவிட்டது. முதியோர் இல்லத்தின் மூளை விசும்பல்களால், குழந்தை காப்பகத்தின் அழும் குரல்களால் வசைபாடப்படுகிறது வனப்பிழந்த பண்பாடு. திருமண பந்தங்கள் சகிப்பு தன்மையை தொலைத்துவிட்டு திருவளர் செல்வனும் திருவளர் செல்வியும் வள்ளுவனும் வாசுகியும் தீர்ப்புக்காக நீதிமன்றத்தில் மெத்த படித்து மேதைகளானோம், மனித நேயம் தொலைத்தோம், பணத்தையே வாழ்க்கையாக்கினோம், பிரித்து பார்த்தோம், சிதறி போனோம். இவையெல்லாம் சில பண்பாட்டு சறுக்கல்கள் தான். காலத்தை வெல்லும் மாற்றல் நமது தமிழ் பண்பாட்டிற்கு என்றுமே உண்டு. இயற்கை ஏதிய பின் தன் இதயம் கொடுத்து மற்ற இதயங்களுக்கு வெளிச்சம் காட்டினானே இதயேந்திரன், அங்கே தொடக்கிறது தமிழர் பண்பாடு. சமீபத்தில் வேதாரண்யத்தில் தன் உயிரை கொடுத்து மாணவர்களை காப்பாற்றிய இளம் ஆசிரியை சுகந்தி உலகிற்கு காட்டியது தமிழரின் தியாக பண்பாட்டை. காலையிலும் மாலையிலும் கனித்தமிழே நினைப்பேன், இவ்வுலகில் யாவரையும் தமிழ் சொல்லி மதிப்பேன். தாழ்ந்து நான் நின்றதில்லை, தலை நிமிர்ந்தே நின்றேன், தமிழ் பேச்சே என் மூச்சாய் கொண்டேன், தமிழ் தந்த பண்பாட்டால் தரணியை வெல்வேன் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நரேனுடைய பேச்சை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பா இருந்தது. நரேன், ஒவ்வொரு வார்த்தைக்கும் உங்களுடைய கண் அசைவு பிரமாதம். நன்றி. குறிஞ்சி கொற்றவன் தெள்ளு தமிழ் நடையால் உணர்ச்சி மிக்க தமிழ் உரையால் கேட்பவர் நெஞ்சங்களில் நிறைந்தவர். வேகம் மிக்க இவரின் தமிழ் உரை வீச்சில் பலரை கவர்ந்தவர். இறுதி சுற்றின் தொடக்கத்தில்
குறிஞ்சி கொற்றவன். ரத்தத்தை சுத்தம் செய்வது இதயத்தின் வேலை, அந்த இதயத்தையே சுத்தம் செய்வதுதான் தமிழ் இலக்கியத்தின் வேலை. தமிழர் இலக்கியம் அப்படித்தான் பிறந்தது, அதனால் தான் சிறந்தது. சின்னஞ்சிறிய இரண்டடிகள், உலக சிறப்பு பெற்ற முப்பிரிவுகள், நல் முப்பிரிவில் சிறந்தது எப்பிரிவென்று பிரித்து ஏற்றங்காண இயலாத திருக்குறள் தமிழ் அன்னையின் முடிமணியாக ஒளிர்வது. வாழ்க்கைக்கு தேவையான நீதி நூல்கள் தமிழில் உள்ளது போல் உலக மொழிகள் எதிலும் இல்லை என்று அழுத்தமாய் கூறும் இத்தாலிய பேரறிஞர் வீரமாமுனிவர் இறுதியாக சொல்கிறார், இந்த நூல்களில் தலையாய நூல் திருக்குறள் என்று. திருக்குறள் தமிழில் படைக்கப்பட்டது, ஆனால் அது தமிழர்களுக்காக மட்டும் படைக்கப்படவில்லை, அது உலக மனிதர்களுக்காக படைக்கப்பட்டது. வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு இது. மூவடியால் உலகளந்தான் முன்னவன், ஒன்றே முக்காலால் உலகளந்தான் வள்ளுவன். வாசுகியை கெயிராக்கி தேவருக்கு அமுதளித்தான் முன்னவன், நல் வாசுகியை துணையாக்கி மனிதருக்கு அமுதளித்தான் வள்ளுவன். அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியும் திருக்குறள் அன்று முதல் இன்று வரை சிகரத்தில் தான் இருக்கிறது. மனிதருக்கு நிகரான பாடுபொருள் எதுவும் இல்லை என்று மனிதனின் காதலை கண்ணியப்படுத்தி அவனது வீரத்துக்கு திலகமிட்டு மானுட சிக்கல்களுக்கு தீர்வுரைத்த தமிழ் கவிதை சிம்மாசனத்தில் கடவுளர்கள் வந்து அமர்ந்து கொண்டார்கள். காப்பிய காலத்தில் மனிதர்கள் மறைந்தார்கள், கடவுள்கள் பிறந்தார்கள். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய செந்தமிழ் சேக்கிழார் காலத்தில் மானுடம் சற்றே சிலிர்த்தெழுந்தாலும் பக்தி இலக்கிய பெருவெள்ளத்தில் மானுட பதிவுகள் காணாமல் போயின. மானுடத்தை மானுடமாக சொல்ல முடியாமல் கடவுளாகவே முன்னிறுத்திய அந்த காலகட்டத்தில் தான் 10,000 கவிதைகளை முத்தாக அள்ளி வைத்த சத்தான கம்பன் பிறந்தான். வெளிச்சத்தின் வித்தாக வந்து விழுந்தான். அகவலில் நடந்த அருமை தமிழ் தாய் விருத்தத்தில் எழுந்து சிரித்தாள். ஆனால் அவனுக்கு பின்னால் மறுபடியும் ஒரு தேக்கம். அன்னை தமிழுக்கோ ஏக்கம். இலக்கிய தடத்தில் நீண்டதொரு தூக்கம். அந்த தூக்கம் களைத்து உடல் சிலிர்த்து வந்தான். முண்டாசு கட்டுக்குள் மூளையையும் தமிழையும் இரண்டாக சேர்த்து நெருக்கி கட்டிய மீசை புலவன் பாரதி 20ஆம் நூற்றாண்டின் தமிழ் கவிதையை ஈரமும் சாரமும் மிக்கதாக மாற்றிய அந்த மாமழைக்கு பெயர்தான் மகாகவி பாரதி. அவன் சின்னசாமி பெற்றெடுத்த பெரியசாமி, லட்சுமி தாய் பெற்றெடுத்த சரஸ்வதி, தலைப்பாகை கட்டி வந்த தமிழ். மகாகவி பாரதி நமக்கெல்லாம் கொடுத்து விட்டு போன செல்வங்கள் 4. முதல் 3 குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி சபதம். 4வது என்ன தெரியுமா? கனக சுப்புரத்தினம் என்னும் பாரதிதாசன். பாரதியார் இல்லை என்றால் ஒரு கனக சுப்புரத்தினம் கிடைத்திருப்பார், பாரதிதாசன் கிடைத்திருக்க மாட்டார். தமிழ் கவிதைகளை பகுத்தறிவு சிந்தனைகளுக்கு முதன்முறையாக களஞ்சியமாக்கியவர் பாரதிதாசன். ஓடப்பர் ஆயிருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆகிடுவார் உணரப்பா நீ என்று புரட்சி கவிதைகளை படைத்து தந்தவர் பாரதிதாசன். தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் என்று தமிழ் இயக்கம் பாடிய அழகின் சிரிப்பு, பாண்டியன் பரிசு, சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் பாவேந்தர் பாரதிதாசன். இவர்களது பாட்டு பரம்பரை இன்றும் தொடர்கிறது. அன்றாடர் தமிழர் இலக்கியம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அது மேலும் மேலும் வளரும் வளரும் வளர்ந்து கொண்டே இருக்கும் என்று கூறி நற்றினை நல்ல குறுந்தொகை 500 ஒத்த பதிற்று பந்து ஓங்கு பரிபாடு கற்றறிந்தோர் ஏத்தும் களியோடு அகம் புறம் என்று இத்திரத்தை 8 தொகை முருகு புறநார் 12 முல்லை பெருக வளமதுரை காஞ்சி மறுபுணிய கோளநடு நல்வாடை கோல் குறிஞ்சி பட்டினப்பாலை கடா தொடும் 10 4 அடி 4 மணி 4:40 5 முப்பால் கடுகம் மறுபுணிய இந்நிலைய காஞ்சினோடு 7 என்பவே கை நிலையவாம் கீழ்கணக்கு சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபத்தி குண்டலகேசி கம்பராமாயணம் கந்தபுராணம் பெரிய புராணம் வெள்ளி பாரதம் 4000 திவ்ய பிரபந்தம் தேவாரம் திருவாசகம் திருவருப்பா 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிகள் பாரதியார் பாரதாசன் கண்ணதாசன் கவிதைகள் என்று அத்தனை தமிழ் இலக்கியங்களையும் போற்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இலக்கிய வரலாற்று சுருக்கத்தை உன் பேச்சில் தந்தாய். ஆனால் தொடக்கத்தில் ஏட்டின் இலக்கியத்தை விட மக்கள் பாடிய நாட்டு
நாட்டுப்புற இலக்கியத்தையே முதலில் நிறுத்தினாய் என்பது என் பாராட்டுக்குரியது. நன்றி ஐயா. நல்ல பேச்சு, தெளிவான சிந்தனை. வாழ்த்துக்கள் குறிஞ்சி கொற்றவன். நன்றி ஐயா. குறிஞ்சி கொற்றவன் வந்து அந்த பெயர் மாதிரியே உங்க தமிழ், உங்க நடை, உங்க பேச்சு, பாவனை அவ்வளவும் அற்புதம், அவ்வளவு அற்புதமா இருந்தது. நன்றி ஐயா.